கன்னிராசி பெண்களுக்கு இப்ப கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. என்ன கண்டத்த நீ குடுத்தாலும் என்னோட பாதையில நான் சரியா இருப்பேன். எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியுங்கிற ஒரு தைரியமும், ஒரு தன்னம்பிக்கையும் உள்ள பெண்கள் யாருன்னா கன்னிராசி பெண்கள். இப்போ மிதுனத்த பத்தி பேசும்போது அறிவுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப கன்னிக்கும் மிதுனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நீங்க மிதுனத்துக்கு எப்படி புதன் அதிபதியோ, கன்னிக்கும் புதன் தான் அதிபதி. அப்போ புதன் அதிபதியான கன்னிராசி பெண்கள் வந்து மிதுன ராசி பெண்கள் வந்து எப்படி வேறுபடுறாங்கன்னா, அறிவுக்கு ஈக்குவலா எமோஷன்ஸும் இருக்கும். யார்கிட்ட மேம்? கன்னிராசி பெண்கள் ஓகே. கிட்ட. ம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். அறிவு அதிகமா இருக்கிற இடத்துல எமோஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குமே! ஏன்னா மனசு சொல்றது கேட்காம மனசு சொல்றத கேட்போமா? மூளை மைண்ட் இந்த ராசிக்காரங்கள மட்டும் பாருங்களேன். 2யும் அப்படியே பேலன்ஸ்டா கொண்டு போவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்க எமோஷனலா இருக்கணும், எங்க அறிவ மட்டும் யூஸ் பண்ணணுங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். ம். இதனாலேயே இவங்கள நெறைய பேருக்கு பிடிக்காது. ஸ்மார்ட்டா இருந்தா பிடிக்கும். ஓவர் ஸ்மார்ட்டா இருந்தா யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? அப்போ நெறைய பேரால டிஸ்லைக் பண்ணப்பட வேண்டிய ஒரு காரணமே வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறது தான். அதே எதிர்பார்ப்பு வந்து அடுத்தவங்க கிட்டயும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அதிகமா ரொம்ப இணக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் கன்னி ராசி பெண்களுக்கு அமையறது இல்ல. குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி.